முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வரும் அதிமுக இன்று முதல் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை இன்று முதல் அதிமுக விநியோகம் செய்ய உள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் அரசியல் கட்சி பணிகள் தேர்தல் பணிகளை தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக இன்று முதல் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்ய உள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை அதிமுக இன்று முதல் விநியோகம் செய்ய உள்ளது. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் முதல் நாளான இன்று நண்பகல் 12 மணி முதல் விருப்ப மனு பெறப்படும் என்று அதிமுக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் இன்று முதல் விருப்ப மனுக்களானது அளிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதற்காக அதிமுக சார்பில் விருப்ப மனுக்கள் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விருப்பமுள்ள வேட்பாளர்கள் இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டு அதனை பூர்த்தி செய்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என்றும், முதல் நாளான இன்று மட்டும் நண்பகல் 12 மணி முதல் விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விருப்ப மனுக்களை வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்டு உரிய காலத்திற்குள் அதனை திரும்ப அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தன்னுடைய கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 4 முனை போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக 55 தொகுதிகளுக்கு போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், அதற்கான பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பாஜகவிற்கு 30 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கலாம் என்கிற அடிப்படையில் ஒரு திட்டம் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அதிமுக கூட்டணியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டது. குறிப்பாக 20 தொகுதியில் போட்டியிட்ட போது 4 தொகுதியில் மட்டுமே பாஜகவானது வெற்றி பெற்றது. இந்நிலையில் தற்போது 30க்கும் அதிகமான தொகுதியில் போட்டியிட பாஜக விரும்புவதாக கூறப்படுகிறது. இதற்கான பட்டியலை ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கி இருக்கிறது. ஆனால் அதிமுக தற்போது வரை இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடப்படவில்லை. இத்தகைய சூழலில் டெல்லி சென்றுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் சூழல், அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பாஜக ஒரு பக்கம் கூடுதலாக சீட் கேட்டு வழங்குவதில் அழுத்தம் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக அதிமுக தரப்பில் எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.